ஹாய்! இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதனோட தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா ஃபைனாக இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி சின்ன சின்ன லம்ஸ் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க நம்ம கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருள். நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது ஒரு தடவை தாளித்து விட்டுறலாம். தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நிறைய சேர்க்க சேர்க்க கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி. இப்போது நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நல்லா ஃபஸ்ட்டு பிடிச்சு வச்சிடலாம். ஒரு தட்டத்தில் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு ரேஷன் அரிசி, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசின்னு எது வேணாலும் போடலாம். எது போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டத்தில் ஒரு ஈர துணியை போட்டு நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஈஸியான கார கொழுக்கட்டை ரெடி.